உங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு உங்க டாக்டர் சொல்லிட்டாங்களா? இல்ல எங்க அம்மாக்கு பிசிஓடி இருந்திருக்கு, எனக்கும் வரும்னு பயப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம், நான் உங்க டாக்டர் கிருஷ்ணவேணி. பொதுவா எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷனா இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழி உங்க கையில தான் இருக்கு. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எந்த உடல்நல பிரச்சனையா இருந்தாலும் உங்க வாழ்க்கை முறையில நீங்க செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். அப்படி பிசிஓடியை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1, உடற்பயிற்சி. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. உடற்பயிற்சின்னு சொன்ன உடனே ஜிம்முக்கு போய் நல்லா ஓடணுமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஓடினீங்கன்னா நல்லது தான், ஆனால் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தினமும் ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் வேகமாக நடங்க. பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவோம்ல, அதுவே போதும். நீங்கள் இப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் தசைகள் உடம்புல இருக்கிற சர்க்கரையை சரியாக யூஸ் பண்ணிக்கும். இது உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட இது உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும், மனநிலையை சந்தோஷமாக வச்சுக்கவும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, தூக்கம். நம்மள முக்கால்வாசி பேர் பெருசாக மதிக்காத ஒரு விஷயம் நம்ம தூக்கம் தான். சரியான தூக்கம் இல்லைன்னா நம்ம உடம்புல மன அழுத்தத்தை தூண்டுற கார்டிசாலுங்கிற ஹார்மோன் அதிகமாகும். இது ஹார்மோன் இம்பேலன்ஸை இன்னும் மோசமாக்கும். அதனால தினமும் ராத்திரி குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் ஆழமான தூக்கம் ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரை தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் செல்ஃபோனை தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நிம்மதியான தூக்கம் வரும். இந்த சின்ன விஷயம் உங்கள் ஹார்மோன்ஸில் ஒரு நல்ல மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். நம்பர் 3 என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு. பிசிஓடி இருக்கிறனாலேயே பல பெண்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் வந்துடும். உண்மை என்னென்னா, மன அழுத்தம் அதிகமானால் பிசிஓடியோட அறிகுறிகளும் அதிகமாகும். இது ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி தான். இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் செய்யுங்க. அது போதும். கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை அமைதியாக தியானம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வீட்டு மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக வாக் போகிறதா கூட இருக்கலாம். உங்கள் மனசை அமைதிப்படுத்துகிற எந்த ஒரு செயலும் உங்கள் ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிசிஓடியை சமாளிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். நிறைய நடங்க, நிம்மதியாக தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.